Dear students, இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் ரே ஆப்டிக்ஸில் பார்ட் 3 வந்து பார்க்க போகிறோம். அதில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், பவர் ஆஃப் லென்ஸு, காம்பினேஷன் ஆஃப் லென்ஸு, ஃபோக்கல் லென்த்து, காம்பினேஷன் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் லென்ஸு, அதிலிருந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மு, டபுள் கான்வெக்ஸ் லென்ஸு மேட் ஆஃப் கிளாஸ் ஆஃப் refractive index 1.5 has its both surfaces of equal radii of curvature of 20 cm each. An object of 5 cm height is placed at a distance of 10 cm from the lens. Find the position, nature and size of the image. இதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். அதாவது இந்த கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ்னு வந்து சொல்லிட்டாங்க. அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.5 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்ததுனால அது ரேடியஸ் கர்வேச்சர் வந்து ரெண்டு இதுக்குமே நம்ம எடுத்துக்கணும். ஒன்று R1ன்றது +20 சென்டிமீட்டர், R2ன்றது -20 சென்டிமீட்டர் அப்படின்றத எடுத்துக்கணும். அதே போல் ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே போல் லென்ஸிலேருந்து 10 சென்டிமீட்டர் தள்ளி தான் வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜோட ஹைட்டும், இமேஜ் என்ன, இமேஜோட ஹைட் என்ன, அது என்ன பொசிஷனில் இருக்கும், வெர்ச்சுவலாக ரியலாக அப்படின்றத கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி பொசிஷன், நேச்சர் அண்டு சைஸ் ஆஃப் தி இமேஜ். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கல் லென்த் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு ஃபார்முலா வந்து 1/f = mu - 1 into 1/r1 - 1/r2. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1/f = 1.5 - 1 1/20 மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 1/20 அப்படின்றது வந்துடும். இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 0.5 இன்ட்டு 2/20 அப்படின்றது வந்துடும். இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1/f = 1/20 அப்படின்றது வந்துடும். அப்போ ஃபோக்கல் லென்த் எஃபோட வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னால் +20 சென்டிமீட்டர். ஏன்னா சென்டிமீட்டர் நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணல, அதனால் இங்கே எழுதுறதுமே நம்ம 20 சென்டிமீட்டர் அப்படின்றதே போட்டுக்கிற வேண்டியதான். இங்கே u = -10 சென்டிமீட்டர், ஃபோக்கல் லென்த் வந்து நம்ம கால்குலேட் பண்ணது +20 சென்டிமீட்டர். இப்போ நம்ம லென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1/f = 1/v - 1/u. இதான் வந்து ஃபார்முலா. அப்போ நம்ம இமேஜ் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 1/v = 1/f + 1/u அப்படின்றது வந்துடும், +1/u. இப்போ நம்ம வேல்யூ வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 1/v = எஃபோட வேல்யூ வந்து 20, ஸோ 20. இங்கே யூவோட வேல்யூ வந்து மைனஸு, அப்போ -1/10ன்னு வந்து போடணும் நம்ம, 1/10. அப்போ வியோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொன்னால் v = -20 சென்டிமீட்டர். இதிலிருந்து மேக்னிஃபிகேஷன் நம்ம கால்குலேட் பண்ணலாம். மேக்னிஃபிகேஷன் m = h2/h1. அதான் ஃபார்முலா. இன்னொன்று அதாவது v/u. ஃபார்முலா வந்து இமேஜ் பை ஆப்ஜெக்ட் அப்படின்றத போடலாம். அப்போ இங்கே h2/h1ஓட வேல்யூ வந்து 5, இங்கே இமேஜுக்கு வந்து -20, ஆப்ஜெக்டுக்கு வந்து -10. அப்போ அந்த வேல்யூவை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா h2 = 2 × 10 5ன்றது வரும், = 10 சென்டிமீட்டர். இதுதான் ஹைட்டு வந்து நமக்கு கிடச்சிருக்குது. இந்த ஆன்சர்லேருந்து ஹென்ஸ் எ வெர்ச்சுவல் அண்டு எரெக்ட் இமேஜ் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதோட ஹைட் 10 சென்டிமீட்டர் இஸ் ஃபார்ம்டு அட் எ distance of 20 centimeter from the lens on the same side as the object. ஆப்ஜெக்ட் எந்த சைடு இருக்கோ அதே சைடு நமக்கு வந்து கிடைக்குது. அதனால் வெர்ச்சுவல் அண்டு எரெக்ட் இமேஜ். அதோட ஹைட் வந்து
10 சென்டிமீட்டர் அப்படின்றத சொல்லிடுறோம். An illuminated object and a screen are placed 90 centimeter apart. What is the focal length and nature of the lens required to produce a clear image on the screen twice the size of the object? இந்த சம்மில் நமக்கு கொடுத்துருக்கிறது distance between object and a screen அப்படின்னு சொன்னால் 90 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துட்றாங்க. எந்த லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், அதோட ஃபோக்கல் லென்த் வந்து எவ்வளவு, எங்கே வச்சோம்னா நமக்கு கிளியர் இமேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்றதான் நமக்கு வந்து கேட்குறாங்க. அதே போல் இங்கே ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு ட்வைஸ் தி சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து கொடுத்துட்றாங்க. கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து அதுபோல் டபுள் டைம் அப்படின்னு கொடுத்துருக்கனால இங்கே கிவன் வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா as the image is real அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். அதே போல் இந்த லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு வந்து எடுத்துக்கிறோம். should be placed between the object and the screen அப்படின்னு வந்து சொல்லிடுறோம். அப்போ u equal to minus xன்னு வச்சுக்கலாம், v equal to 90 minus xன்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா m equal to v by u அதான் வந்து ஃபார்முலா. இங்கே மேக்னிஃபிகேஷன் ட்வைஸ் தி டைம்ஸ் அப்படின்றதுனால, அதாவது இந்த சைன் வந்து என்ன சைன் வரும் அப்படின்னா நெகட்டிவ் சைனு. ஸோ -2 அப்படின்னு வந்து போடணும். நமக்கு ஏன் -2ன்னு போடுறோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, ரியல் இமேஜ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். கிளியர் இமேஜ்னா ரியல் இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கிது. ரியல் இமேஜ்னு வந்து எடுத்துக்கிறதுனால இங்கே -2. இதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். விக்கு பதில் 90 minus x, யூக்கு வந்து -x ஈக்குவல் டு -2. ஸோ 90 minus x ஈக்குவல் டு 2x அப்படின்னு வந்து போட்டலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து இதிலேருந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து 13 வந்து கிடைக்கும். இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் u ஈக்குவல் டு -30 சென்டிமீட்டர், v ஈக்குவல் டு டபுள் டைம்ஸ்ன்னு சொன்னாலும் நமக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு வந்துடும், ப்ளஸ் 60 சென்டிமீட்டர், நமக்கு 60 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன ஃபார்முலா போடலாம் அப்படின்னா லென்ஸோட ஃபார்முலா போடலாம். 1/f ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u. இதில் நம்ம வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1/f ஈக்குவல் டு 1/60 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்து மாறிடும், ப்ளஸ் 1/30. இப்போ 1/f ஈக்குவல் டு 1/20. அப்போ ஃபோக்கல் லென்த் f ஈக்குவல் டு ப்ளஸ் 20 சென்டிமீட்டர். தேர்ட் சம், a convex lens of focal length 10 centimeter is placed coaxially 50 centimeter away from a concave lens of focal length 10 centimeter. If an object is placed 30 centimeter in front of the convex lens, find the position of the final image formed by the combined system. இப்போ இந்த கொஸ்டினில் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து 10 சென்டிமீட்டர்னு வந்து கொடுத்துட்டாங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் எங்கே வச்சுருக்கோமோ ஒரு 5 சென்டிமீட்டர் தள்ளி கான்கேவ் லென்ஸ் வச்சுருக்காங்க, அதோட ஃபோக்கல் லென்த்தும் 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கான்வெக்ஸ் லென்ஸுக்கு முன்னாடி வந்து நமக்கு 30 சென்டிமீட்டர் முன்னாடி வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் ஃபைனல் இமேஜ் வந்து எப்படி கிடைக்கும், ரெண்டும் கம்பைன் பண்ணி எப்படி கிடைக்குன்றது தான் நமக்கு இங்கே வந்து கொஸ்டின். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஃபோக்கல் லென்த் வந்து ப்ளஸ் எஃப், அப்போ 10 சென்டிமீட்டர், யூ வந்து -30 அப்படின்னு வந்து எடுத்துக்கணும். அப்போ ஃபார்முலா 1/f ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u. ஸோ 1/10 இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1/10 ஈக்குவல் டு 1/v மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 1/30. ஸோ 1/v ஈக்குவல் டு 1/10
-1/30. அப்போ வியோட வேல்யூ இதிலேருந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா +15 சென்டிமீட்டர் அப்படின்றது கிடைக்கும். v ஈக்குவல் டு +15 சென்டிமீட்டர்லேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா தி இமேஜ் இஸ் அட் 10 சென்டிமீட்டர் ஃப்ரம் தி கான்கேவ் லென்ஸ் which is placed at 5 centimeter from the convex lens. It will act as a virtual object அப்படின்றதான் இங்கே வந்து நம்ம இதிலேருந்து எடுத்துக்கிறோம். For concave lens அப்படின்னு சொன்னால் u equal to +10 centimeter, focal length f equal to -10 centimeter. இப்போ ஃபார்முலாவில் அதே நம்ம சேஞ்ச் பண்ண ஃபார்முலா தான் 1/v equal to 1/f plus 1/uன்னு வந்துடும். ஸோ 1/v equal to -1/10. ஏன் எஃப்க்கு வந்து மைனஸு, அப்போ +1/10. ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா v equal to என்ன வந்துடும், 0ன்னு வந்து வந்துடும். அதாவது 1/v v equal to நமக்கு 0. இந்த வேல்யூ வந்து 0ன்னு சொன்னால் நமக்கு 1/0 அப்படின்னா என்ன வந்துடும் அப்படின்னா இன்ஃபினிட்டி அப்படின்றது வந்துடும். அப்போ வியூக்கு வந்து என்ன வரும், இன்ஃபினிட்டி அப்படின்றது வந்துடும். இது வந்து 1/v 1/v equal to 0. ஸோ v equal to இன்ஃபினிட்டி அப்படின்றது வந்துடும். இன்ஃபினிட்டின்னு வந்துச்சு அப்படின்னா ஃபைனல் இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது, நமக்கு இன்ஃபினிட்டியில் வந்து ஃபார்ம் ஆகுது. அதை வந்து நம்ம எப்படின்றதையும் நம்ம என்ன செய்யலாம், ட்ரா பண்ணியும் காமிக்கலாம். ஹென்ஸ் தி ஃபைனல் இமேஜ் ஃபார்ம்டு அட் இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ரே ஆப்டிக்ஸ்லேயே பார்ட் 4 வந்து நம்ம பார்க்கலாம். ஜனவரி 7th நம்ம நீட் ஃபிசிக்ஸ் வந்து நடத்துகிறோம். இதில் யூனிட் வைஸ் டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இதில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.